நாம என்னதான் முயற்சிகள் செஞ்சோம், சில பழக்க வழக்கங்களை நம்மால மாத்திக்கவே முடியாது. நாம எப்படியாவது இந்த விஷயத்த மாத்திக்கணும்பா அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் கூட எடுத்திருப்போம். ஆனாலும் அது எதுவுமே கை கொடுக்காம நாம எடுத்த முயற்சிகள்ல தோற்றுதான் போயிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறதையும், வேற எப்படி நம்ம கிட்ட இருக்க சில கெட்ட பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைய கதையில பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? ஒரு பெரிய ஆசிரமத்துல வயதான குரு ஒருத்தர் இருக்காரு. ஆன்மீகத்தையே கரைச்சு குடிச்ச அவர் கடவுளுக்கே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கடவுள்கிட்ட போய் சரணடையக்கூடிய காலமும் நெருங்கிடுச்சு. அதனால தனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தை வழி நடத்துறதுக்கு சிறந்த குருவை நியமிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால ஆசிரமத்துல இருக்கக்கூடிய எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு ஆசிரமத்துல அடுத்த குரு யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க போறதாகவும், அதுக்காக நீங்க எல்லாருமே உங்களை சரியா தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சீடர்கள் எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். எப்படியாவது இந்த ஆசிரமத்துக்கே அடுத்த குரு நம்மளாதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா சீடர்கள் மனசுக்குள்ளேயும் வந்து போகுது. அதனால ஒவ்வொருத்தரும் தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு மாதிரியான முயற்சிகள் செய்ய ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. இந்த சீடர்கள் கூட்டத்துல ஒரு 3 சீடர்கள் ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. குரு சொன்னதை கேட்டதும் இந்த 3 சீடர்களும் தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நண்பா, நம்ம 3 பேர்த்துல ஒருத்தர் தான் இந்த ஆசிரமத்துக்கே குருவா இருக்கணும். நாமளும் அதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்கலாம். நம்ம 3 பேர்த்துல யாரு குருவா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம குரு முற்றும் துறந்த ஒரு பெரிய மகாஞானி. அவருக்குன்னு எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளும் கிடையாது. அவரை போல நாமளும் ஆகணும்னா நம்ம கிட்ட இருக்க சில பழக்க வழக்கங்களை நாம மாத்திக்கணும். அதற்கான முயற்சிகளை இன்னைக்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஒரு சீடன். அதை கேட்ட இன்னொரு சீடன் சொல்றான், ஆமா நண்பா, நீ சொன்னது ரொம்பவும் சரிதான். நம்ம கிட்ட இருக்க சில பழக்க வழக்கங்களை இன்னைக்கே மாத்தி ஆகணும். அப்பதான் நாமளும் இந்த ஆசிரமத்துக்கே குருவாக முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்க, அந்த 3 சீடர்கள்ல மீதி இருக்க ஒருத்தரும், ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான், இன்னைக்கே நம்ம கிட்ட இருக்க சில பழக்கங்களை நாம மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே 3 நண்பர்களும் கலந்து பேசி ஒரு சில தீர்மானத்துக்கும் வராங்க. அந்த 3 பேர்த்துல முதல் சீடன் சொல்றான், எனக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் கடவுளுக்குன்னு எந்த ஒரு விரதமும் இருந்ததில்ல. அதனால சோறு தண்ணி எதுவும் இல்லாம அந்த கடவுளுக்காக விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு சீடன் சொல்றான், எனக்கும் தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட தூக்கத்தெல்லாம் மறந்து நானும் அந்த கடவுளை நினைச்சு தியானம் செஞ்சதே இல்ல. அதனால இன்னைக்கே நான் விடிய விடிய தூங்காம அந்த கடவுளை நினைச்சு தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே 3வது சீடன் சொல்றான், நானும் இது வரைக்கும் கடுமையா எந்த வேலைகளும் செஞ்சதில்ல. அதனால இன்னில இருந்து நானும் இந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி நல்லா சுத்தமா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது போல இந்த 3 சீடர்களும் தங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கும் வராங்க. இப்படி இந்த 3 பேரும் முடிவு பண்ண மாதிரியே, சரி இன்னில இருந்து நாமளும் முடிவு பண்ண மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த குரு ஆகிறதுக்கு ஆயத்தமாறாங்க. முதல் சீடனும் சரியான சாப்பாட்டு ராமன். கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாம சாப்பிடுறவன் திடீர்னு எதுவுமே சாப்பிடாம கடவுளுக்காக விரதம் இருக்க போறேன் அப்படின்னு வந்து உட்கார்றான். கடவுளை தன் மனசுல நினைச்சபடியே பூஜைகளும் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகுது. அந்த சீடன் வயித்துக்குள்ள மெல்லமா கிருகிருன்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்பதான் பசி மெல்லமா அவன் வயித்துக்குள்ள எட்டி பாக்குது. ஐயோ, நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சே. நமக்கு பசி தெரியாம இருக்க அந்த கடவுளை நம்ம மனசார நினைச்சு இன்னும் கடுமையா பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கடந்து போயிடுச்சு. இப்பவும் அந்த சீடன் வயிற்றுக்குள்ள இருந்து வர சத்தம் நின்ன பாடு இல்ல. முன்னைக்கு இப்போ பசி இன்னும் அதிகமா எடுத்துருச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கடவுளை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த நினைப்பே கடவுளை மனமாற பூஜை செய்ய விடாம தடுக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய பசி அவனாலேயே தாங்க முடியல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுடலாம், நாளையில இருந்து வேணா சாப்பிடாம கொள்ளாம அந்த கடவுளை பூஜிக்கலாம் அப்படின்னு நினைச்சபடியே ரொம்ப வேக வேகமா போய் வழக்கத்துக்கும் மாறா அதிகமாவே சாப்பிடுறான். திரும்பவும் மறுநாளும் சாப்பிடாம அந்த கடவுளை பூஜிக்க ஆரம்பிக்கிறான். அப்பவும் அவன் வயித்துல பசி மெல்லமா எட்டி பாக்குது. இவனும் முதல் நாள் மாதிரி பசி தாங்காம, சரி இன்னைக்கு சாப்பிட்டுடலாம், நாளைக்கு வேணா விரதம் இருந்து அந்த கடவுளை பூஜிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 2வது நாளும் வழக்கத்துக்கு மாறா அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் போகுது.
ஒரு கட்டத்துல இந்த விரதமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நாம இப்படியே சிஷ்யனாவே இருந்துட்டு போலாம், நம்ம நண்பர்கள்ல யாராவது ஒருத்தவங்க குருவா வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை மாத்திக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த மாத்த முடியாம அந்த விஷயத்துல தோல்வியும் அடைகிறான். அடுத்ததா இரண்டாவது சீடன். இவனும் சரியான கும்பகர்ணன். நேரம் கிடைக்கும் போது மட்டும் தூங்காம எல்லா நேரங்கள்லயும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். இவனும் தூங்காம கொல்லாம கடவுளை பூஜிக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய விரதத்தை மேற்கொள்றான். அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரம் கடந்துருச்சு. 2 மணி நேரமா தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த அவனுக்கோ மெல்லமா தூக்கம் வர ஆரம்பிக்குது. அவனும் தூங்க கூடாதுன்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த கடவுளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவனால முடியல. ஒரு கட்டத்துல சரி இந்த பூஜைய நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். திரும்ப மறுநாளும் இதே மாதிரி பூஜை செய்யணும்னு சாமி முன்னால போய் உட்கார்றான். அன்னைக்கும் அவனால அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நாளைக்கு இந்த பூஜைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இந்த இரண்டாவது சீடனும் 2-3 நாட்களா தன் தூக்கத்தை கைவிட்டு அந்த கடவுளை பூஜிக்கணும்னு நினைக்கிறான். இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா தூங்காம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நமக்கு அந்த குரு பதவி எல்லாம் வேண்டாம், நம்ம நண்பர்கள்ல யாராவது ஒருத்தவன் குருவா வந்தா அதுவே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் மேற்கொண்ட அந்த விரதத்தை கைவிட்டுடுறான். இந்த இரண்டாவது சீடனும் தன் கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுல தோல்வியை மட்டுமே சந்திக்கிறான். அடுத்ததான் மூணாவது சீடன். இவனும் சரியான சோம்பேறி. எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறது தான் இவனோட ஒரே வேலை. இவனும் அந்த ஆசிரமத்தை கூட்டி எப்படியாவது சுத்தம் செய்யணும் அப்படின்னு சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவன் உடல் முழுதும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஐயோ இது என்ன இப்படி வேர்க்குது, வேலை செஞ்சா இப்படிதான் வேர்த்து கொட்டுமோ, சரி எப்படியாவது குரு ஆகணும்னு நினைச்சுதான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சோம், கஷ்டப்பட்டாலும் சரி இன்னைக்கே இந்த ஆசிரமத்தை சுத்தம் செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவன் இத்தனை நாளா சோம்பேறியா இருந்தே பழகிட்டான். திடீர்னு ஒரே நாள்ல இந்த சோம்பேறித்தனத்தை விடணும் அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்ச அவனோட உடலோ அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அங்கேயே முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு எழுந்த பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யறது இவ்வளவு கஷ்டமா, இப்படி வேலை செஞ்சா என் உடம்பு தான் கெட்டு போகும், பேசாம நாம சீடனாவே இருந்துட்டு போயிடலாமே, எப்படியும் நம்ம 2 நண்பர்கள்ல ஒருத்தன் தான் குருவா வர போறான், அதனால நாம இந்த வேலைகள்லாம் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சபடியே அவன் மாத்திக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு பழக்கத்தை அவனால மாத்திக்க முடியாமலே போயிடுது. ஆக மொத்தத்துல அந்த 3 சீடர்களும் தன் கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரே நாள்ல மாத்திடணும்னு நினைச்சாங்க. அந்த 3 சீடர்களும் தன் கிட்ட இருந்த அந்த கெட்ட பழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைச்சது தவறில்ல. ஆனா அதை இன்னைக்கே செஞ்சிடணும், ஒரே நாள்ல செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சதுதான் தவறு. நம்ம மனசும் இப்படிதான். எந்த ஒரு தவறான பழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைச்சாலும் அதற்கான கால அவகாசத்தை கொடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நாளைக்கே இந்த பழக்கத்தை நான் அடியோட மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டு இதை நாம மாத்தணும் அப்படின்னு பிரஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா நாம எந்த பழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சு இருக்கும். நாம ஒரு தவறான பழக்கத்தை கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்ல. ஆனா அந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி நாளைக்குள்ள அதை மாத்திக்கணும், 2 நாள்ல அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம மனசுக்குள்ள திணிக்கும் போது நிச்சயமா நம்மால அந்த பழக்கத்தை கைவிடவே முடியாது. சரி, அப்ப தவறான ஒரு பழக்கத்தை எப்படி கைவிடுறது அப்படின்னு இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் தோணும். அதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு டயட் இருக்கோங்கிற பேர்ல நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறே ஒரு வாரத்திலயோ இல்ல 10 நாட்கள்லயோ உடம்பு இளைக்கணும் சொல்லி அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்ட உணவுகளை ஒரே நாள்ல நிப்பாட்டிட்டு பழக்கமே இல்லாத புது விஷயங்களை உணவுகளா எடுக்க ஆரம்பிப்போம். உடல் இளைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வேணா அந்த உணவுகளை ஒரு 2-3 நாட்களுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மனசு பிரியாணிக்கோ கட்டு சாப்பாடுக்கோ ஆசைப்படும். நாம என்னதான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம மனசு முழுக்க பிரியாணியா ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாளே டயட் ஆகுது, கியட் ஆகுது, எட்ரா ஒரு தட்டை போடுறா பிரியாணின்னு சொல்லி இத்தனை நாளா சாப்பிடாத பிரியாணிய ஒரே நாள்ல சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டுவோம். அப்புறம் ஒரு வாரம் 10 நாளா நாம டயட் இருந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த விஷயம் பிரியாணிக்கு மட்டும் இல்லங்க, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அதனாலதான் சொல்றேன்,
எந்த ஒரு பழக்கத்தையும் நாம மாத்தணும்னு முடிவு பண்ணா அதற்கான காலத்தையும் நேரத்தையும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சாதான் நாம நினைக்கக்கூடிய விஷயம் நாம நினைச்ச மாதிரியே மாறும். பொதுவா எந்த விஷயமுமே ஆரம்பத்துலதான் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒன்ஸ் அதை பழகிட்டோம்னா நம்ம மனசும் அதை தன்னை போல ஏத்துக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு காட்டு வழி பாதையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த இடங்கள்ல பாதைகள்னு எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா முட்கள், தேவையில்லாத செடி கொடிகள்னு நாம கடக்க இருக்க வேண்டிய பாதை முழுவதும் நிறைஞ்சிருக்கும். முதல் நாள் அந்த வழியா போகும்போது கொஞ்சம் கடினமாவே இருக்கும். ஆனா ஒரு முறை அங்க இருக்கக்கூடிய முட்கள், செடி கொடிகள்னு வெட்டி வீச ஆரம்பிச்சோம்னா நாம போக வேண்டிய பாதை ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் முட்கள், தேவையில்லாத செடி கொடிகள்னு நிறைஞ்சிருக்கும். சில சமயங்கள்ல நம்ம கண்களுக்கு புலப்படாத ஆபத்தான விஷயங்களும் நிறைஞ்சிருக்கும். அந்த இடையூறுகளை கண்டு நம்ம மனசு பயப்பட ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. பொதுவா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒண்ணு மனசு சொல்றத கேட்பாங்க, இல்லனா தன் மூளை சொல்றத கேட்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள்னு எதுவும் கிடையாது. நம்ம மனசு எப்ப பக்குவப்பட ஆரம்பிக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசும் நம்ம மூளையும் ஒரே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான சங்கடங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கும். அந்த கடினமான சூழ்நிலைகள்ல எப்படி சரியா செயல்படணும்ங்கிறதுல நம்ம மூளையும் பக்குவப்பட்டிருக்கும். ஆக மொத்தத்துல இந்த பக்குவம் ஒரு மனுஷனுக்கு வந்தாலே விடாமுயற்சியோட, நேர்மறையான சிந்தனைகளோட செயல்பட ஆரம்பிச்சிடுவான். அதனால அவன் வாழ்க்கையிலையும் அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறும். முயற்சி திருவினையாக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆங்கிலத்துல பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பழமொழிய மையமா வச்சு ஏதாவது ஒரு விஷயம், அது குட்டி குட்டி விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். அது உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களா இருக்கலாம், மெடிடேஷன், யோகாங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சீங்கனாலே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்க நினைச்ச மாதிரி மாறுங்கிறத சொல்லிட்டு இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன். இனியும் உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு பழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கதை உங்க ஞாபகத்துக்கு வரட்டும். கண்டிப்பா மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.